கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ வர்றியா? வர்றீங்களா? அதுவா? வெளியேன்னா யாரும் வந்தால் நான் வந்து இன்னைக்கு சீக்கிரம் தூங்கிட்டான். இல்லைன்னா அமைதியாக இருக்குமா, அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பான். நான் கதவை பூட்டிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் வாக்கிங் போயிடுவேன். 4:30 பயந்து போயிட்டு ஓடி வருவேன். இவன் ஒரு நாளைக்கு முடிச்சு இங்கே படுத்திருப்பான், இல்லைன்னா அங்கே படுத்திருப்பான். அங்கேருந்து கூப்பிட்டு கேட்காது. இல்லை, நீ வேணா கூட வா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு 4:30 வந்து அப்போ குளி. இல்லை, இவன் யாரும் இருந்தா இருந்துக்குவான். நீ குளிக்க போயிருவீல்ல? இவன் தூங்கிடுவானா? நான் இந்நேரத்துக்கு முழிக்க மாட்டான். அன்னைக்கு சவுண்டு கேட்டோடனே முழிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு 1:15க்கே தூங்கிட்டான். இல்லைன்னா இவனை கூப்பிட போகிற டைமில் 2:15 தான் தூங்க வைப்பேன். ஒரு நாளைக்கு தூங்காமல் இருப்பேன். தூங்கு அப்படின்னு மிரட்டி ஒரு 2:30 தூங்க வச்சுட்டு இவனை கூப்பிட போயிடுவேன். அப்புறம் இவனுக்கு வந்து சாப்பாடை கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கும் போகிறதுக்கு. அங்கே கொண்டு விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன். ஒரு நாளைக்கு அப்பவும் தூங்கிட்டு இருப்பான். அப்புறம் இவனை கூப்பிட போவேன்ல, கூப்பிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு வரேன், அப்பவும் தூங்கிட்டு தான் இருந்தான். ஒரு நாளுக்கு தான் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டேன். வெளியில் தாள் போட்டு உள்ளே கூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டேன். காணுமேனு கதவை திறந்துருக்கான். இப்போ ஒரு அம்மா பேசினாங்கல்ல, அவங்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. கதவை திறந்து நான் வெளியில் அவங்க பூட்டி இருந்தேன்னா இவனுக்கு திறக்க முடியல. அந்த கம்பி மேலே ஏறி நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன்.